நண்பர்களே, முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, இதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்கலாம். என் பேர் கார்த்திக் செல்வராஜ். KS ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில ஆர்த்தோபெடிக் சர்ஜன், எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன். வணக்கம். முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது இந்த நூற்றாண்டுடைய மிக வெற்றிகரமான அறுவை சிகிச்சைகள்ல ஒண்ணு. கிட்டத்தட்ட நடக்கவே முடியாம அன்றாட வேலைகள் பாதிக்கப்பட்ட பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்காங்க. இந்த ஆபரேஷன் பற்றிய ஒரு பெரிய பயமும் தயக்கமும் பொதுவா நம்ம சமூகத்தில் இருக்கிறத நான் பாக்குறேன். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, எங்கேயோ ஒரு சிலருக்கு இந்த சர்ஜரி சரியான ஒரு பலனை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பயம், அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பரவும் போது அவங்க இந்த சர்ஜரி பத்தின ஒரு அச்சத்தோட அவங்க இருக்கிறாங்க. இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் நார்மலா நடக்க முடியும், நம்மளுடைய அன்றாட வேலைகள் செய்ய முடியும், படி ஏறலாம் இறங்கலாம், 2 வீலர்ல பயணம் பண்ணலாம், பேருந்துல பயணம் பண்ணலாம், படிகள் ஏறி இறங்கலாம், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? இப்போ கொஞ்சம் டீட்டெயிலா, கொஞ்சம் விரிவாவே இந்த ஆபரேஷனுக்கு பிறகு நம்ம என்னென்ன செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாதுன்னு பார்க்கலாம். இப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், சில பேருக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இப்போ பொதுவா ஒரு 2 கிலோமீட்டர் என்னால நடைப்பயணம் பண்ண முடியுது, 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் வலி வருது. ஏன்னா எனக்கு 5 கிலோமீட்டர் டெய்லி நடைப்பயணம் பண்ணணும்னு பிரியும். ஆனா அந்த 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு சின்ன வலி வருது. இந்த வலிக்கு நான் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி பல பேர் மத்தியில் இருக்கு. நீங்க ஒண்ணு தெளிவா இந்த ஆபரேஷன் பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த ஆபரேஷன் வலிக்காக பண்ணக்கூடிய ஆபரேஷன். அந்த வலி எப்படிப்பட்ட வலியா இருக்கணும்னா, உங்களை இரவுல தூங்க விடக்கூடாது, திரும்பி படுத்தா வலிக்கும், காலங்காலம் முட்டினா வலிக்கும், காலை எந்திரிச்சு நடந்தா வலிக்கும், அன்றாட வேலைகள் செய்யற பாத்ரூம் போறது, டாய்லெட் போறது, படி ஏறி முதல் மாடிக்கு போறது, இல்ல ஒரு பக்கம் ஒரு கோயிலுக்கு போறோம், படி ஏறோம், சுத்தி நடக்க வேண்டி இருக்குது. இந்த மாதிரி வேலைகள் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த ஆபரேஷன் பண்ணப்படுது. என்னால 2 கிலோமீட்டர் நடைபயணம் நடக்க முடியுது, 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் நடக்க முடியல, 8வது கிலோமீட்டர்ல எனக்கு வலி வருது, எனக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பலன் தருமானா? உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அவசியம் இல்லை. இந்த ஆபரேஷனுக்கான அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வலியை சுலபமா வேறு முறைகளால, மருந்துகள், பயிற்சி மற்றும் ஊசி, இது போன்ற விஷயங்கள்னால இதை ஈஸியா சுலபமா சரி பண்ண முடியும். உங்களுக்கான வாழ்க்கை முறையை நீங்க கடைபிடிக்க வேண்டிய, உங்களுக்கு என்ன பிரியமா இருக்குதோ அதை நீங்க செய்ய முடியும். இந்த ஆபரேஷன் யாருக்காக பண்றோம்னா, ரொம்ப வலி ஜாஸ்தியா இருக்குதுங்கிறவங்களுக்காக பண்ணக்கூடிய ஆபரேஷன். ஆபரேஷன் பண்ண முதல் நாள் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டே, போஸ்ட் ஆபரேட்டிவ் ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆபரேஷனுக்கு அடுத்த நாள் நீங்க உங்க படுக்கை விட்டு எந்திரிச்சு தாராளமா நடக்கலாம். படுக்கை விட்டு எந்திரிச்சு நடந்து பாத்ரூம், டாய்லெட் போகலாம். டாய்லெட் கமோட்ல உட்காரலாமா அப்படின்னா, வெஸ்டர்ன் கமோட்ல தாராளமா உட்காரலாம். இந்தியன் கமோட், குத்த வச்சு உட்கார்ற ஒரு பொசிஷன்ல உட்கார முடியுமானா அது முதல் நாள் பண்ண முடியாது. வெஸ்டர்ன் டாய்லெட் நீங்க கிட்டத்தட்ட 3 மாசம், சில பேருக்கு 6 மாசம் வரைக்கும் பயன்படுத்த வேண்டி வரும். அப்போ உங்க வீட்டுல வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்க வேண்டியது முக்கியம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கமோட் ஸ்டூல் மாதிரி வாங்கி அதை யூஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். அப்ப ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க முதல் நாளே எந்திரிச்சு நடக்கலாம், படி ஏறலாம், இறங்கலாம், கம்மோட்ல உட்காரலாம், மோஷன் போறதுக்கு கம்மோட்ல உட்காரலாம். அப்புறம் வீட்டுல 2 படிக்கட்டு இருக்கு சார், ஏறி போலாமா? தாராளமா ஏறி போலாம். கார்ல ஏறி உட்காந்து போலாமா? ஆம்புலன்ஸ்ல தான் போகணும், அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. தாராளமா கார்ல உட்காந்து போலாம். மிக நீண்ட நேரம் பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப எங்க ஆஸ்பத்திரியில பொதுவா பார்த்தா வெகு தொலைவில் இருந்து ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. வட இந்தியாவிலிருந்து வராங்க, வெளிநாடுகளிலிருந்து கூட வராங்க. அப்ப ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, முதல் 2 அல்லது 3 வாரங்களுக்கு பயணம் பண்ணும்போது காலை மேல உயர்த்தி வச்சுக்கணும், கீழே தொங்க விடக்கூடாது. கீழே தொங்க விட்டு போகும்போது பாதங்கள்ல வீக்கம் வரலாம். பாதங்கள்ல வீக்கம் வர்றதுனால பெரிய பிரச்சனைனா, பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த வீக்கம் கொஞ்சம் நமக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு வீக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்ம காலை மேல தூக்கி வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ கார்ல பின் சீட்ல காலை நீட்டி உட்கார்ந்து கதவு மேல சாஞ்சிக்கிட்டு ரொம்ப தாராளமா நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் பயணம் பண்ணி ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க போகலாம். படிகள் ஏறலாம். எப்ப நான் கீழே உட்காரலாம்? இது ரொம்ப காமனா லேடிஸ் பொதுவா பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யறதுக்கோ இல்ல குழந்தைகளை பாத்துக்கிறக்கோ, யூஸ்வலா பேரம்பேத்திகளை பாத்துக்கிறக்கோ கீழே உட்கார்றது பிரியப்படுவாங்க. சில பேர் கீழே தான் நான் படுத்து தூங்கி பழக்கம், எனக்கு கீழே தான் படுக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த கீழே உட்கார்றது, கீழே படுக்கிறது, இதெல்லாம் எப்ப பண்ணலாம்? இது நம்ம வைக்கிற மூட்டு டிசைனை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும்.
இப்ப நம்ம பொதுவா பண்ற மூட்டுகள் வந்து இன்றைக்கு நன்றாகவே காலை மடக்குவதற்கும் மண்டி போடுவதற்கும் எல்லாம் அலோவ் பண்ணக்கூடிய மூட்டுகள் தான். ஆனா இந்த மூட்டுகளுடைய டிசைன் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் ஆபரேஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய தசைகளினுடைய பலம் எப்படி இருந்தது, நம்மளுடைய எலும்பினுடைய பலம் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 10 வருஷமா நடக்கவே இல்ல, வீல் சேர்லயே இருக்கிறேன், ஆபரேஷன் பண்ணோம்னா என்னால வந்து ஓட முடியுமா, கீழே உட்கார முடியுமா, சமணம் போட்டு எந்திரிக்க முடியுமா அப்படின்னா அது ஒன்றும் இந்த மாதிரி இந்த ஆபரேஷன் ஒன்றும் மேஜிக் கிடையாது. இது வந்து நம்ம வந்து மாய மந்திரங்கள் செய்து அதெல்லாம் செய்ய முடியாது. உங்க தசைகள் வந்து நம்ம வந்து ஆபரேஷனுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய பயிற்சிகள் கொடுத்து தான் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து கீழே உட்கார வேண்டியது உங்களுக்கு அவசியம் அப்படின்னா அதை நம்ம செய்ய முடியும். அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு 3 அல்லது 6 மாதங்கள் இடைவெளியில பண்ண முடியும். நிறைய பேருக்கு நீங்க கீழே உட்காராதீங்கன்னு சொல்லி அனுப்புவோம். ஆனா அவங்க வீட்டுல போய் சார் என்னால நல்லா கீழே உட்கார முடியுது, சமணம் போட முடியுதுன்னு எங்களுடைய பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு போவாங்க. ஆக கீழே உட்கார்றது அலவுட். ஆனா அது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். வேறு காமனா கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஆபரேஷனுக்கு அப்புறம் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், என்னென்ன பண்ணாம இருக்கணும், என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம். பொதுவா வந்து 15 நாட்களுக்கு அந்த புண்ணு வந்து ட்ரெஸ்ஸிங் போட்டிருக்கும். அந்த புண்கள் மேல இருக்கிற தையல் 15 நாட்கள் இருந்து 20 நாட்கள்ல பிரிக்கப்படும். அப்ப 15 நாட்களுக்கு அந்த புண்ணு மேல தண்ணி படக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்டா படக்கூடாது. ஸோ சில பேருக்கு வந்து யூரின் போறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். சில பேருக்கு வந்து யூரின் கண்ட்ரோல் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் நனையாம இருக்கிறதுக்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் இங்க பண்ண வேண்டியிருக்கும். குளிப்பது வந்து தவிர்த்துக்கலாம். இல்ல குளிக்கணும் அப்படின்னா அந்த காலை வந்து நன்றாக ப்ரொடெக்ட் செய்துட்டு அது தண்ணி படாம பார்த்துக்கிட்டு குளிக்கலாம். 15 நாட்கள் கழிச்சு தையல் பிரிச்சதுக்கு அப்புறம் எப்பவும் போல அது உங்க நார்மல் தோல் தான். அதுக்கு மேல அப்புறம் எந்த ப்ரொடெக்ஷனுக்கு அதுக்கு அவசியம் இல்லை. எப்பவும் போல குளிக்கலாம், பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். வேற ஸ்பெசிபிக்கா மாத்திரை மருந்துகள் எத்தனை நாளைக்கு சாப்பிட வேண்டியிருக்கும்? அது முக்கியமான கேள்வி. இப்போ பொதுவா இந்த ஆபரேஷன் வந்து கொஞ்சம் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் வலி மிகுந்த ஒரு ஆபரேஷனா இருந்தது. எலும்புகளை வந்து ட்ரிம் செய்து புது மூட்டு பொருத்தும் போது கொஞ்சம் வந்து வலி இருக்கக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையா இருந்தது. இன்றைக்கு இருக்கிற நவீன டெக்னாலஜி மூலமா அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வலியே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் கொஞ்ச நஞ்ச வலியெல்லாம் கிட்டத்தட்ட 3 அல்லது 6 மாதங்கள் வரைக்கும் கொஞ்சம் வலிகள் இருக்கும். திடீர்னு அப்பப்போ ஒரு ஷார்ப் பெயின், ஒரு சுருக்குன்னு சொல்லக்கூடிய வலிகள் வரலாம். அதை பற்றி எந்த கவலையும் வேண்டாம், அது ரொம்ப நார்மல். இப்ப இந்த வலிக்கான மாத்திரைகள் 15 20 நாட்களுக்கு உட்கொள்ள வேண்டி வரும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் தூக்கம் எனக்கு சரியா வரமாட்டேங்குது, கால் கொஞ்சம் பாரமா இருக்குது, கொஞ்சம் தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப காமன். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மாதங்களுக்கு இந்த செயற்கை மூட்டு உங்கள் உடலுக்கு பழகணும் இல்லையா? அது பழகிற வரைக்கும் நம்ம அதற்கான டைமை எடுக்கும். அதை பத்தின அது வந்து நார்மல். ஏன்னா அது நம்மளுக்கு தான் இப்படி இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் இப்படிதான். மூட்டு வந்து சூடா இருக்குது, அது ஒரு முக்கியமான. முழங்கால் மூட்டு சின்ன சூடு இருக்கும். அந்த வார்ம்த் வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலை தரக்கூடிய பிரச்சனைகள் ஆபரேஷனுக்கு அப்புறம் என்ன வரலாம் அப்படின்னா, மிக அரிதாக சில பிரச்சனைகள் வரலாம். இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது உடனடியா நீங்க உங்க மருத்துவர் அணுகணும். என்னென்ன அப்படின்னா, திடீர்னு மூட்டு பெருசா வீங்கிறது, காய்ச்சல், ஜுரம் வர்றது, மூட்டிலிருந்து நீர் அல்லது சீல் போன் வர்றது, மிகுந்த செவந்து போய் சூடாகி ரொம்ப வீங்கி போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது உடனடியா நீங்க உங்க மருத்துவரை அணுக வேண்டியிருக்கும். இதற்கான வாய்ப்புகள் 1% குறைவு. ஸோ இதை பத்தி நீங்க பயந்துக்க வேண்டியதில்லை. சின்ன நான் சொன்ன மாதிரி சின்ன வலிகள், லைட்டா சூடா இருக்கிறது, இதெல்லாம் வந்து குவைட் நார்மல். அதை பத்தின கவலை எதுவும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஆக இந்த ஆபரேஷனை பண்ணிக்கிட்டு பயம் இல்லாம உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை சீரம் சிறப்போட நீங்க வாழணும். தேவையில்லாத பயத்தினால உங்களுடைய வலியோடையே பல ஆண்டுகளை கழிச்சுட்டு 80 வயசுலையும் 85 வயசுலையும் 90 வயசுலையும் வந்து இந்த அறுவை சிகிச்சை பண்ணி கொள்கிற முதியோர்கள் நான் நிறைய பாக்குறேன். அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பயம், இந்த ஆபரேஷன் செஞ்சு சரியா போகலைன்னா என்ன பண்றது அப்படிங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்களுடைய வேலையிலே செய்யறதுக்கு சிரமமாகிற நிலைமையில பார்த்து கொள்றதுக்கு யாரும் இல்லாத ஒரு நிலைமையில இப்ப நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால ரொம்ப தள்ளி போடுறது நல்லதில்லை. உங்களுக்கு வலி இருக்குது, உங்களுடைய மருத்துவர் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆபரேஷனை வந்து சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா தீர ஆலோசிச்சுட்டு நீங்க இந்த ஆபரேஷனை தாராளமா பண்ணலாம். மேலும் இதை பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவுசெய்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.